கார் வச்சுருக்கோன்னா எல்லா விஷயத்துக்கும் மெக்கானிக்கையோ இல்லை சர்வீஸ் சென்டரையோ டிபெண்ட் பண்ணியிருக்கணும்னு அவசியம் இல்லை. சின்ன சின்ன வேலைகள் நம்மளே பண்ணால் அது காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் வண்டிக்கும் நமக்குமான அட்டாச்மெண்ட்டு க்ரியேட் ஆகும். அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் நம்ம இப்போ பண்ண போகிறோம். வண்டியில் வைப்பர் வந்து கொஞ்சம் பழசாயிருச்சு, சில பிளேட்ஸ் வந்து லூஸ் ஆயிருச்சு. நம்ம அப்படியே யூஸ் பண்ணோம்னா நம்ம கண்ணாடி ப்ராப்ளம் ஆயிரும். ஸோ அதுக்காக வைப்பர்ஸ் நான் வாங்கியிருக்கேன். இப்போ இதில் வந்து நான் ஃப்ரண்ட்டு வைப்பர் பேக் வைப்பர் எல்லாம் சேர்த்து தான் மாற்றணும். ஃப்ரண்ட் வைப்பர் மட்டும்தான் லோக்கலில் கிடச்சிது. பேக் வைப்பர் வந்து ஆன்லைனில் வாங்கியிருக்கேன். இப்போ இந்த வைப்பரை ரிமூவ் பண்ணுறது வந்து ரொம்பவே ஈஸி. இது அப்படியே பேக்வேர்ட்ஸ் டர்ன் பண்ணிங்கன்னா இங்கே ஒரு கிளிக் சவுண்ட் கேட்கும். அப்புறம் இந்த கீழே ஒரு கிளிப் இருக்கும். அந்த கிளிப்பை ப்ரெஸ் பண்ணியே டவுன்வேர்ட்ஸ் வந்து புல் பண்ணணும். இதை நான் ஒரு கையில் வீடியோ எடுத்துகிட்டே பண்ணுறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. பட் வந்து இது ஈஸியாக பண்ணிட முடியும். அந்த கிளிப்பை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் லூஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தனியாக வந்துடும். நெக்ஸ்ட்டு இதே மாதிரி நீங்கள் எடுத்துடலாம். இந்த கிளிப்பை பார்த்துக்கோங்க, இது அப்படி தான் இருக்கும். புதுசாக வந்து அதே மாதிரி அதே டைரெக்ஷனில் உள்ளே இன்சர்ட் பண்ணி மேல் பக்கமாக ஒரு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கிளிக்குன்னு ஒரு சவுண்ட் வந்துடும். அதோடு முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த வைப்பர்ஸ் வந்து பலினோக்கு 2 சைஸஸில் கிடைக்கும். நீங்கள் எந்த வைப்பரை ரீப்ளேஸ் பண்ணுறீங்களோ அதோட பழைய வைப்பரோட சைஸை மேட்ச் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணுங்கள். இப்போ இந்த பிளேடையும் நான் அந்த மாதிரி தான் முதல்ல ரிமூவ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து அதே மாதிரி மேலே புல் பண்ணோன்னா முடிஞ்சிருச்சு. வேலை அவ்வளோ ஈஸியாக முடிஞ்சிருச்சு. இது அவ்வளோ சிம்பிள் தான். ரியர் வைப்பரையும் நம்ம சேஞ்ச் பண்ணணும். ஆக்சுவலாக இதுதான் நிறைய டேமேஜ் இருக்குது. இதையும் பார்த்தீங்கன்னா அப்படி அப்வர்ட் பண்ணிவிட்டு ஒரு ஆங்கிளில் லைட்டாக மேலே புஷ் பண்ணோன்னா, மேலே புல் பண்ணோன்னா அது தனியாக வந்துடும். இது இந்த மாதிரி தான் க்ரூவ் இருக்கும். உள்ளே ஒரு கம்பி மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் உள்ளே போய் அந்த இதில் அட்டாச் ஆகிரும். சம்டைம்ஸ் இந்த ஆமுமே நீங்கள் மாற்றுற மாதிரி வரும். அது கொஞ்சம் செக் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் ஆர்டர் பண்ணுங்கள். நான் வெறும் பிளேட் மட்டும்தான் மாற்றுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணணும். திருப்பி ரிவர்ஸ் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா உள்ளே போய் லாக் ஆகிரும். இது ரொம்ப சிம்பிள். இந்த வீடியோக்கு எவ்வளோ டைம் ஆச்சோ அவ்வளோதான் எனக்கு மாற்றுறதுக்கும் டைம் ஆச்சு. நீங்களும் இதை யூஸ் பண்ணுங்கள்.